ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வைப்ஸா. இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் லாங்குவேஜுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். எதுக்குன்னா, என்ன சொல்கிறது, டே 59. டே 58 ஒரு டாஸ்க் ஆரம்பிக்குது. மாடர்ன் சினிமா வர்சஸ் ரெட்ரோ சினிமா. ஸோ இதை வந்துட்டு இதை வந்து இப்படி விட்டால் சரியாக இருக்காதுன்ட்டு உள்ள ஒரு ஸ்டோரியை போட்டு, ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிற மாதிரியும், அவருக்கு 2 வகையான உறவினர்கள் இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு 2 விதமான டைமண்ட்ஸை கொடுத்து அதை பாதுகாக்க சொல்லி, பார்க்காதப்போ எடுக்கிறவங்க அவங்க தான் அந்த கேமோட வின்னர்ஸ். அப்படி இல்லையா, எடுத்துட்டீங்க, அதை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நொடியே அந்த மாட்டிக்கிட்டவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும். இதுதான் சிம்பிள் ரூல். இதுதான் சிம்பிளாக விளையாட்டு போனால். சிம்பிளாக ஏகப்பட்ட க்ரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த சீசனில். பட் அந்த க்ரியேட்டர்ஸ்க்கு கண்டென்ட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. கத்தினே இருக்கிறோம். அதை மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்னும் 59, நாளைக்கு 60வது நாள் ஆகிடும். இன்னும் ஒரு 45 நாளை ஓட்டி விட்டால் ஷோ முடிஞ்சுது. அது முடிய தான் போகுது. எப்படியும் 100 நாள் ஓட்டி தான் முடிக்க போகிறீங்க. அது தெரிஞ்சு போச்சு. ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் ஷோவை. ஏன்னா அவங்க கத்தத்தை கேட்டு கேட்டு காது வலி தான் வரும் போல். டிவியில் பார்த்தா கூட பரவாயில்ல, ஏதோ சரி கொஞ்சம் தூரமாக உட்காந்து பார்க்கலாம், கண்ணும் கெடாது, காதும் வலிக்காதுன்ட்டு நம்மளும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு உக்காந்தா கத்திக்கினே இருப்போம். கத்தின்னு மட்டும்தான் இருப்போம். சரி, இவங்க கத்திக்கினே இருக்கிறாங்க, கேரக்டராகவும் இருக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த பிக் பாஸே அவரே உள்ளே இறங்கி என்ன தானே பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதில் ஊட்டுவிக்கும் விதமாக அவரே சொல்கிறார், யூ காய்ஸ் அ வெல் டேலண்டட், அந்த டேலண்டெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்றாரு. ஏன்பா வேஸ்ட் பண்ணுறீங்க? கேம் ஆட தெரிஞ்சு ஆடுவீங்கள்ல, கத்த மட்டும்தான் தெரியும், கேம் ஆட தெரியாது. நம்ம என்னத்தை சொல்ல இந்த சீசனை பற்றி என்னத்தை சொல்ல, அந்த மாதிரி இருக்குது. அவன் வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய கடினமாக இங்கே இருக்குது. ஆனால் சாரி நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் யாரையும் இதில் பதிவு பண்ணலை, அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிக் பாஸ் சீசன் 9 எதுக்கு ஆரம்பித்தோம், ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னு யோசிக்க வச்சிட்டாங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச், பாய்.